ஒயிட்ல வாங்க, ஒயிட்ல வாங்க, ஒயிட்ல வாங்க. இது வந்துறாங்க போவாது. அலே நரன் 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 பைசா போ. இல்ல நாங்க ட்ரீட் பண்ணோம். நான் அப்படியே ஒண்ணு பிச்சா பிச்சா வராது நில்லுங்க சார். கொஞ்சம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணி அப்படியே ரெண்டே பொறுத்து போங்க. நீ கொஞ்சம் பின்னாடி வர நீ சொல்லி நடமா சவுண்ட் விடாண்ட தம்பி சோன் எங்க வந்தாரு? வண்டி ஓர கட்டி கொடுத்துருங்க. ஒரு கட்டுப்பாடு இருக்கிற இடத்துல விட மாட்டாங்க. மழையை பாதுகாக்கணும்னா என் மாடு அடிப்படை அதான் உயிரியல் பெருமை இயற்கை அறிவியல் இல்லை. அதை விட்டு மாடக்கு மழையை பாதுகாப்பு சட்டம்ங்கிறது என்ன? சட்டைக்காக விடலாம், உடலுக்காக சட்டையா? மக்களின் நலனுக்கு தானே சட்டம். 2006 நீங்க கொண்டு வந்த வன உரிமை சட்டத்தை தானே நாங்க கேட்கிறோம். அதை செயல்படுத்துங்கன்னு தான் சொல்றோம். திடீர்னு இப்ப இந்த இவன் எங்க போய் மேய்வான்? இவனுக்கு மேய்க்கு காரணம் என்னன்னா அவனுக்கு பசி, அவனுக்கு மேய்வு, அவனுக்கு இடம் இவ்வளவு பேர் வராது. எதுக்கு இவ்வளவு பேர்? நீங்க இல்ல மேய்ச்சல் உரிமைக்குன்னு ஒரு தனி சட்டம் ஏதாவது கொண்டு வரணும்ன்றீங்களா? ஏற்கனவே அவங்க கொண்டு வந்ததானுங்க. எல்லா மாநிலங்களையும் இந்த சட்டம் அப்படியே தான் கிடைக்கும். என்ன கர்நாடகா மாடுகளை மேய்க்க அனுமதிச்சா செய்யுது அந்தந்த மாநில அரசு. ஏன் மாநில அரசையும் அனுமதிக்க மாட்டேங்க? இத்தனை ஆயிரம் உயிரினத்துக்கு என்ன பதில் சொல்லுங்க. இல்ல மாடு மேய்ப்பதற்கான உரிமை உண்மையிலே கிடைக்கலன்றீங்களா? அந்த அளவுக்கு எங்க இருக்கு? மேய்ச்சல் நிலம்னு ஒண்ணு இருக்கா இந்த மாநிலத்துல? என்ன பேசிக்கிறீங்க? எதுக்குதான் இந்த மலை? இவன் எங்க இருந்தா முதல்ல சொல்லுங்க. இந்த மாடுகள்லாம் எங்க இருந்தது? இந்த காடுகளை தான் இருந்துச்சு. இந்த மலையில இருந்தா முல்லை காடு எது? முல்லை நிலம் எது? இந்த காடு தானே. காடும் காடு சார்ந்த இடம். அந்த காட்டுல அவன் கால் வைக்க கூடாதுன்னா அப்புறம் எப்படி சொல்லுங்க? ரிசர்வ்டு ஃபாரஸ்டுக்குள்ளார விடணும்ன்றது உங்களுடைய இதுவா, கோரிக்கையா? அமைதியா தம்பி, நீ வாங்க தம்பி. செய்தியை விட அது அவன் பத்திரமா இருக்குன்னா தான் முக்கியம். இல்ல ரிசர்வ்டு ஃபாரஸ்டுக்குள்ள விடணும் போராட்டமா? எதுக்கு ரிசர்வ் பண்ணீங்க? பாதுகாக்கப்பட்ட பகுதி. எதுக்காக பாதுகாக்கிறீங்க?
இந்த இயற்கை வளத்தை பாதுகாக்கிறாங்க. இயற்கை அழிப்பாங்க. சொல்லுங்க, நீ மலையை குவாரின்னு வெட்டி கோடிக்கணக்கான காசு பண்ணி வித்துக்கிட்டு இருக்க. என் தாயின் மாற அறுத்து கொண்டே கூறு போட்டு கற்களாவும் மணலாவும் வித்துக்கிட்டு இருக்க. கிரானைட்டுங்கிற குவாரிங்கிற இதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்க. எங்க இருக்கு சொன்னாங்க எங்க இருக்கு நம்ம அதுக்கான பெர்மிஷன் வாங்கிட்டு தாராளமாக நீங்கள் மைக் அதை பற்றி ஒன்றும் ஒரு ஃபோட்டோ அவேர்னஸ் மீறி பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை. நான் வந்து இல்லை, நீங்க தாங்க சொன்னீங்க மேய்க்கலாம். நீங்க மேய்க்கலாம் எந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் வந்து எல்லா காடுகளுக்கும் போகணும். உத்தரகாண்டில் நீங்க சொல்ற பாதுகாக்கப்பட்ட வனப்பு புலிகள் காப்பவங்க சட்டத்தோட தப்பை நீங்க மாத்தி சொல்றீங்க. 19 வருஷமா சொல்லி வச்சிருக்கீங்க. இல்ல சார், இல்ல நல்லா ஆட்சி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து இப்ப மாடு அங்கே என்ன அது ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கணும். கிளைம் அனுப்பியிருக்கிறேன். காட்டுப்பட்டியை சார்ந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் கமிட்டி அமைச்சு கிளைம் அனுப்பியிருக்கிறோம். உங்ககிட்ட பழங்குடிகள் நலத்துறைனா அதுக்கு வந்து ஆடியோ தலைமையில அவங்க தான் இதுவரை கிராம வடக்கு நாங்க நடத்தல. கிராம சபை வந்து கூட்டணும். கடைசி எல்லா வில்லேஜஸ் வந்து மக்கள் வந்து நான் கேட்டிருக்கேன். வேற அட்மையர் ஆயிருக்கேன். நான் எவ்வளவு விஷயங்கள் வந்து இயற்கை பத்தி பேசுறீங்க. இயற்கை வந்து பின்னாடி வர எது சந்ததிக்கு வந்து இயற்கை தான் முக்கியம். அதை பாதுகாக்கிறத வளர்த்துறை வந்து இவ்வளவு பேர் போட்டுட்டு மினிமம் ஸ்ட்ரென்த்ல வந்து ஒரு 90% வந்து அடுத்து கொண்டு வந்து நல்லாவே தெரியும். கரெக்டா இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க கோர்ட் 2022 ஆர்டர்ல பாத்தீங்கன்னா எல்லா டைகர் ரிசர்வ் நேஷனல் பார்க் இதுக்கு சொல்யூஷன் பார்ப்பாங்க. சொல்யூஷன் வந்து பார்க்க முடியாது சொல்லவே கிடையாது. அந்த ஆர்டரை என்ன சொல்றாங்க, இதுக்கு ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் மினிமம் வந்து 3 தலைமுறை கொடுக்கணும். பொறுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க கொடுத்துட்டு இருக்க வந்து ஒரு இனிஷியலாக பொறுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க கொடுத்துட்டு இருக்க வந்து ஒரு இனிஷியலாக ஒரு வடக்கு ஒரு குழு வந்து அமைச்சு
அது மூலமா வந்து வன உரிமை நீங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அவங்க ப்ரூஃபை கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த சப்டிவிஷன் கமிட்டிக்கு வரட்டும். எங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அடுத்த சப்டிவிஷன் கமிட்டி தான் வரும். இதுவரை வரல. எல்லா வில்லேஜ்லயுமே வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சார். உங்களுக்கு வந்து சார் நாங்களும் விவசாய புரியுதா? உங்களுக்கு முயற்சியில் நான் கொடுக்குற கடை எங்களுக்கு கஷ்டப்படும். பட் இது ப்ராப்பரா வந்து ஆர்டர் வரும். ஒவ்வொரு ஸ்டேட் பை ஸ்டேட்டா கொடுங்க. சரி, இப்ப நாங்க வந்து மாட்டுக்கு தீனி தான் போடுறோம். கரெக்டா அப்படி கிடையாது. எப்படி சொல்ல முடியும்? இருக்கிறதே சார் லாஸ்ட் 3 மாசம் இங்க மழையே இல்ல சார். உள்ள பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு பாரம்பரிய பயிருக்கு வந்து லக்கில வந்து ஜஸ்ட் யோசிக்கிறீங்க. அடுக்க கூடாது, கொடுக்க கூடாது, எந்த முயற்சியும் கிடையாது சார். இதுக்கு இந்த ஏரியாவை நம்ம டெவலப் பண்ணலாம். வாட்டர் பிளான்டேஷன் வந்து இருக்கு சார். அது வந்து மேய்ச்சல் வேணும்ல. அதுக்கு எங்க மாடு இந்த மாடு காட்டு மாடு வசிக்கிற பகுதி சாப்பாடு மாடுகள் அந்த ஓரத்துல மேய்ஞ்சிட்டு திரும்ப சாப்பாடுக்கு இடம் போது நம்ம வந்து ஏற்ற முடியாது. நம்ம டொமஸ்டிகேட் வந்து லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் அனிமல்ஸ் சாங் தெரியும் ரைட். ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து அதிகமான மாடு போகும்போது அது இன்டென்சிட்டி வந்து கேரி கெப்பாசிட்டி அதிகமாக போகும்போது வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு 100 மாடு 1000 மாடு போறது வந்து நார்மலா ரீஜனல் டைப் ஆகும். அங்க இருக்கிற காட்டு மாடு வந்து நீங்க கவலைப்படுறீங்க. சரி, இந்த மாட்டுக்கு என்ன? கண்டிப்பா சார். இந்த மாடுக்கு வந்து வெட்டி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் மூலமா லேண்ட் டெவலப் பண்ணிட்டு அந்த ஜியோ பார்த்து மேய்ச்சல் நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எப்படி ஆல்டர்னேட் ரூட் நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரொபோசல் அந்த கோர்ட் ஆர்டர் வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க சார். நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். அது வரைக்கும் போறீங்க சார். அதுக்கு வாங்க ரெப்ரசென்ட் பண்ணி வாங்கன்னு சொல்றேன் நான். அதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி வாங்க, நாங்க ரெடியா தான் இருக்கோம். அதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி தான் இது கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் இந்த ப்ராசஸ் போகுது சார்? என்னைக்காச்சும் நீ கலெக்டர் மீட் பண்ணி ஒரு காமெண்ட் நீங்க சொல்லுங்க. இந்த நாங்க வரணும்னு சொல்றோம்ல, நீங்க அதைத்தான் நாங்க இந்த போராட்டத்தின் மூலமா உங்களுக்கு முன்வைக்கிறோம். நீங்க உடனடியா எங்களுக்கு ஒரு மேய்ச்சல் நிலம், இது மேய்ச்சல் பரம்போக்கு, மேய்ச்சல் வாய்க்கால், இந்த மாதிரி இடங்களை கண்டிப்பா அதுக்கு சூட்டபிளா வந்து ஐடென்டி பண்ணிட்டு அதை வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, ரெவென்யூ கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, பஞ்சாயத்து கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, எந்த லேண்ட் வந்து எந்த டைப் ஆஃப் கொடுக்க முடியும், அதுல எப்படி வந்து டிஃபரெண்ட் ஸ்கீம் மூலமா வாட்டர் பிளான்டேஷன் பண்ண முடியும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதுக்கு டெவலப் பண்ணி பேசுவோம். ஒரு ப்ரொடக்டிவா நம்ம அதை வனத்தை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இருக்கிற 5000 பேர் வச்சுட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் ஹெக்டேர் நம்ம பாத்துட்டு நம்ம வந்து நீங்க மெச்சூர்டா வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு நீங்க வாங்க சார் பேசலாம். நம்ம அதுக்காக இவ்வளவு மாடை ஏற்றிட்டு வந்து போற வச்சுக்கலாம். அட் டைப் உங்களுக்கு வந்து இது எல்லா இடத்துலயும் வந்து கஷ்டப்படுது. உங்களுக்கு வந்து ஒரு டைகர் ஏரியா சார் தெரியும், ஒரு ஈக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா எடுத்த டைகர் இருக்கும். அதை நம்பி இல்லைங்க. உங்களுக்கு வந்து நீங்க மாடு மேய்க்கிற நல்லதான் சார். மாடு இருந்தாதான் நம்ம இண்டிபெண்டா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து நல்லா வரும். அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ஈரும். அதுல இருந்து எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. பட் அதுக்கு வந்து எப்படி வந்து எந்த லேண்ட்ல வந்து மேய்க்கலான் இருக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ரைட்டா? புலிகள் காப்போம் மேய்ச்சிட்டு இருக்காங்க காலங்காலமா. நீங்க தான் சார் நீங்கள் நானும் சேர்ந்ததான் வந்து காடு வனன்றது. நான் மட்டும் தனியா வந்து இருக்க போறேன். அதிகாரத்தின் மக்கள் பேசுறதுனால நீங்க நீங்க எப்ப திடீர்னு புலிகள் மேல கருவிஞ்சு புலிகள் காப்ப நேற்று முந்தானால மாடு மேயுது. அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பரம்புல வந்து அடுத்தடுத்து 5 டைகர்ஸ் மாத்தி கொண்டு வந்து காரணம் வந்து நம்ம இயற்கை காப்பாற்ற சார் பேசிருக்கீங்க. நிறைய பேருக்கு சுத்தமான காற்று வேணும், தண்ணி வேணும்ன்றது இங்கதான் சார் உருவாகுது. சார் சொல்லுங்க, ஒரு சில விஷயங்களை நம்மளால மறக்க முடியாது. பட் நம்ம விஷயம் வந்து எப்படி அணுகுறோம்ன்றது முக்கியம். நம்ம வந்து நீ சொல்ற பாஸ் வந்து ஒரு காலத்துல வனத்துறையில வந்து பாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. 10 மாடுக்கு 20 மாடுக்கு 50 மாடுக்கு 100 மாடுக்கு நானே கொடுத்துருக்கேன். ரைட்டா? பட் அந்த ஏரியா வந்து பார்த்தா அது டைவர்ட் பண்ண ஏரியா. அது மாதிரி இருக்கு. தமிழ்நாடு வனச்சந்தை விழிப்புணர்வு இவ்வளவு பாப்புலேஷன் கிடையாது. பாருங்க, நீங்க அப்ப வந்து இவ்வளவு பாப்புலேஷன் கிடையாது, இவ்வளவு பாடி விழிப்புணர்வு எப்ப வர ஒரு சைடு வந்து பாப்புலேஷன் பிரஷர் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, இன்னொரு சைடு வந்து ஃபாரஸ்ட் ஏரியா டிகிரேட் குறைஞ்சிட்டு வருது. எப்படி நம்ம மீட் அவுட் பண்றது? ஏதாவது ஒரு சொல்யூஷன் நம்ம தான் எடுக்கும். நம்ம 5-6 ஜீவனுள்ள மனிதர்கள் தான் வந்து நம்ம இயற்கையை காப்பாற்றுறோம். உங்களுடைய பிரச்சனை நான் சொல்றேன் சார் வந்து இது மலைகள் மலைக்கு டிபெண்ட் பண்ணி வாழ்ற மாதிரி தான் மலைகள் மாடு. அது ப்ரொசீஜர். நீங்க என்ன சொல்றீங்க சார்? நான் வந்து ஏரியா வந்து நீங்க மேய்க்க கூடாது,
மாடை வந்து பட்டினியா போடணும், கொல்லக்கூடாது, இவங்க கஷ்டப்படுறது இல்லை. அதுக்குன்னு ஏரியா டெவலப் பண்ணும். அது காம்போசிஷனா வந்து ஒரு டிசிஷன் எடுப்போம் சார். அந்த பாலிசி எடுப்போம். எங்களுக்கு சார் போடுங்க. நீங்க இப்ப வாங்க சார். இப்போ ஒரு 6 மாசம் நீங்க பண்ணுங்க சார். டோட்டலா வந்து எங்க குறைச்சுங்க. டோட்டலா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல தேனி டிஸ்ட்ரிக்ட்ல டோட்டலா வந்து எவ்வளவு ஏரியா இருக்கு, எவ்வளவு வந்து மாடோட பாப்புலேஷன் இருக்கு, எவ்வளவு வந்து கிரேசிங் கெப்பாசிட்டி தேவைப்படும், எவ்வளவு டன்னேஜ் நம்ம அரைவ் பண்ணும். ஒரு சயின்டிபிக்கா பண்ணுவோமே. சயின்டிபிக்கா பண்ணும்போது நான் இப்படி மாடு ஏற்று வேண்டும். அதை என்ன செஞ்சு ப்ரொபோசலே பேசுறீங்க. நாங்க அதை ப்ராப்பர் டிசிஷன் டைம் டிபார்ட்மெண்ட் பேசுவோம். பேசிட்டு யாரும் போக மாட்டுக்கு இறக்குங்க. அப்பதான் அங்க பேச்சுக்கு இடம் கொடுக்கணும். ஓரமா போயிருங்க. யாரும் போதா
போன 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 இறங்க 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 சீக்கிரம் சீக்கிரம் இந்தாங்க இறங்க என்ன புரியல வாங்க வந்து வாங்கிக்கலாம் நான் போறேன் அங்கே வாங்கிட்டு போறேன் பேசி வந்துட்டு இருப்பாங்க என்ன பேசி வந்துட்டு இருப்பாங்களா மொத்த கூட விட்டுருக்கேன் மீடியா வரலண்ணே என்ன மீடியா வரலண்ணே மீடியா ஒரு வீடியோ வரலையா என்ன கேமரா கேமரா கண்ணில் கொடுங்க ஒயிட்ல வேணும் ஒயிட்ல வேணும் ஒயிட்ல வேணும் இப்படி வந்துருங்க போகாதீங்க அலே நடன் நடன் பைசா போ இல்ல நாங்க பிச்சா பிச்சா வராது நில்லுங்க கொஞ்சம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணி அப்படியே ரெண்டே போ நீ கொஞ்சம் பின்னாடி வர நடமா சவுண்ட் விடாண்டா தம்பி சோழங்க வந்தாரு வண்டி ஓரம் கட்டி கொடுத்துருங்க ஒரு கட்டுப்பாடு இருக்கிற இடத்துல விட மாட்டாங்க. மழையை பாதுகாக்கணும்னா என் மாடு அடிப்படை அதான் உயிரியல் உரிமை இயற்கை அறிவியல் அதை மாடத்தில் மழையை பாதுகாக்கணும். சட்டம்ங்கிறது என்ன? சட்டைக்காக விடலாம், உடலுக்காக சட்டையா? மக்களின் நலனுக்கு தானே சட்டம்.
2006 நீங்க கொண்டு வந்த வன உரிமை சட்டத்தை தானே நாங்க கேட்கிறோம். அதை செயல்படுத்துங்கன்னு சொல்றோம். திடீர்னு இப்ப இந்த இவன் எங்க போய் மேய்வான்? இவனுக்கு மேய்க்கு காரணம் என்னன்னா அவனுக்கு என்ன பதில் சொல்லுங்க. இல்ல மாடு மேய்ப்பதற்கான உரிமை உண்மையிலேயே கிடைக்கலன்றீங்களா? அந்த அளவுக்கு எங்க இருக்கு மேய்ச்சல் நிலம்னு ஒண்ணு இருக்கா இந்த மாநிலத்துல? என்ன வச்சிருக்கீங்க? எதுக்குதான் இந்த மலை? இவன் எங்க இருந்தா முதல்ல சொல்லுங்க. இந்த மாடுகள்லாம் எங்க இருந்தது? இந்த காடுகள தான் இருந்துச்சு. இந்த மலையில தான் இருந்தா. முல்லை காடு எது? முல்லை நிலம் எது? இந்த காடு தானே. காடும் காடு சார்ந்த இடம். அந்த காட்டுல அவன் கால் வைக்க கூடாதுன்னா அப்புறம் எப்படி சொல்லுங்க? ரிசர்வ்டு ஃபாரஸ்டுக்குள்ளார விடணும்ன்றது உங்களுடைய இதுவா, கோரிக்கையா?